அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்ற வகைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கண்டினியூவாக ஒரு 10 நாளாக மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 2 டேஸாக மார்க்கெட் லோவில் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, அது என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்களை உங்களுக்காக சொல்கிறேன். கண்டினியூவாக மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருந்த மார்க்கெட் இப்போ 2 டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா லோவில் க்ளோஸ் ஆகுது. இன்றைக்கி ஓப்பன் ஆன லெவல் ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருந்தோம்னா 25,214 சொல்லியிருந்தோம். அந்த 14 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு, கீழே வந்துடுச்சு. நம்ம ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அது நம்மளோட யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி நல்லாவே ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு 15 மினிட் ஹையே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் அன்றைக்கி ஃபுல்லாக அப் ட்ரெண்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். லோ பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான மெயின் காரணம். இப்போது இது ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில், ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் மார்க்கெட் கீழே பிரேக் பண்ணிச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு லோ டவுன் ட்ரெண்டு. சரிங்களா, லோவை பிரேக் பண்ணணும். இது எவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நம்ம ஓவரால் ட்ரெண்டை அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் இதில் தெரியும். ஏற்கனவே மார்க்கெட் ஒரு சேனல் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த சேனல் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த சேனலு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்டில் டச் பண்ணிவிட்டு இந்த லெவலை ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு பிரேக் அவுட் ஆனிச்சு. இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு அகைன் ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துச்சு. சரிங்களா, இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி இவ்வளோ தூரம் போணுச்சு. அகைன் மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். சரிங்களா, இப்படி கீழே வர மார்க்கெட் இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு நாளைய தினம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 25,074 அப்படிங்கிற லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் நண்பர்களே. இந்த சேனல் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனல் பேட்டர்ன்லாம் நான் ஏன் கண்டினியூவாக லைனை ட்ராப் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இப்போ தெரிய வரும். இப்போது இந்தமாரி சேனல் பேட்டர்னு எங்கேயாவது ஒரு 1 மந்த்து கழிச்சோ இல்லை ஒரு 15 டேஸ் கழிச்சோ ஒர்க் ஆகும். சரிங்களா, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது தான் மார்க்கெட் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். மார்க்கெட் இப்போ சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்குது. இந்த சேனல் பேட்டர்ன் ப்ளஸ் ஃபிப்னாசி லெவலும் இந்த இடத்துல தான் வருது. இந்த 25,076 அப்படிங்கிற லெவலில் ஃபிப்னாசி லெவல் வருது. மார்க்கெட் சப்போஸ் இங்கே இந்த லெவலுக்கு கீழேயோ இன்றைக்கி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கோ நாளைக்கு வரும்போது ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கோ வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, மார்க்கெட் கீழே போகுதா மேலே போகுதா அப்படிங்கிறத நம்ம எப்படி அனலைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா கீழே பார்த்திங்கன்னா இந்த லெவல் தான் சப்போர்ட்டு, இந்த சேனல் ஒரு சப்போர்ட்டு. அகைன் மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கிறத நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டை ட்ராப் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்டை ட்ராப் பண்ணிக்கிட்டு இந்த ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட் இந்த லெவலில் மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த லெவலை பிரேக் பண்ணுதா அப்படிங்கிற லெவலை பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த இடத்துல மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இடத்துல மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைம் மல்டிபிள் டைம் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் ஃபால் ஆகுது. அகைன் இந்த இடத்துல கீழே இந்த லெவலை எப்போ பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா, இந்த இடத்த இந்த ட்ரெண்டை எப்போ பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே வந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் ஒரு மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இதுதான் ட்ரெண்டை சேஞ்ச் ஆகிறத கண்டுபிடிக்கணும். அதே போல் இந்த இடத்துல வரைக்கும் சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எங்கே வரைக்கும் வரும்னா நாளைய தினம் இந்த ட்ரெண்ட் பொறுமையாக இந்த இடத்துல வரைக்கும் சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 25,079 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி டே ஹை நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 25,275 அப்படிங்கிற லெவல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 25,300 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 25,334 அப்படிங்கிற லெவல்
ஒரு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து டே லோ வந்து நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 25,130 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் லைன் வந்து ட்ரா பண்ணுறேன் க்ரீன் கலரில். இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் 25,127. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 25,077 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 25,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது நெஃப்டிக்கான லெவல்ஸ் நண்பர்களே. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி சின்னதாக பாசிட்டிவில் க்ளோஸ் ஆனாலும் பேங்க் நிஃப்டி சின்ன சின்ன ஹையில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஷார்ட் கவரிங் வந்து ஒரு நாள் வந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு 1 ஹவருக்குள்ளார மார்க்கெட் வந்து ஒரு 500 புள்ளிகள் ஏறுச்சு. மார்க்கெட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பொறுமையாக மேலே வந்தாலும் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த இடம் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக மாறிடுச்சு. 25,300 அப்படிங்கிற லெவல் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தாலும் மார்க்கெட் வந்து மேலே வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். மார்க்கெட் வந்து இனிமேல் நெஃப்டியை வந்து மேலே எடுத்துகிட்டு வரதுக்கு பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பேங்க் நிஃப்டி தான் வந்து அண்டர் பர்ஃபார்மிங்கில் இருக்குது. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்படின்னா நெஃப்டி மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைய தினம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 51,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 51,750 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 52,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து 51,300 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா 51,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 50,800 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. இதை வந்து பார்த்துக்கோங்க. தென் ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸ் வந்து பார்ப்போம். ஃபின் நிஃப்டியும் வந்து பேங்க் நிஃப்டி போலவே கொஞ்சம் ஹையை தான் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது. சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த லெவலில் வந்து சப்போர்ட்னா இன்றைக்கி வந்து இந்த டே லோ வந்து நாளைக்கான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவல் வந்து நல்லாவே ப்ரீவியஸாக சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. 23,841 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. இந்த லெவலுக்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவலை நான் வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். தென் மார்க்கெட் வந்து மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி வந்து டே ஹை வந்து நாளைக்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 23,920 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்தால் இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 23,950 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,047 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 23,750 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 23,600 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சைடில் கொஞ்சம் நாய்ஸஸ் இருக்குது நண்பர்களே. கொஞ்சம் இன்றைக்கி ஒரு நாள் பொறுமையாக கொஞ்சம் நாய்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நாளை தினம்லாம் வீடியோ வந்து கரெக்டாக இருக்கும் நண்பர்களே. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப்புக்கு வந்து இந்த லெவல் 13,228 அப்படிங்கிற லெவல் வந்து இந்த லெவல் 240 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 13,300 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 13,400 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸு. ஓகே, சப்போர்ட் வந்து 13,240. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 13,186 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. மார்க்கெட் வந்து அதற்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 13,100 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 13,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? நாளை எதுனா சென்செக்ஸ் எக்ஸ்பீரி அப்படிங்கிறதுனால சென்செக்ஸுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். நாளைய தினம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 82,158 அப்படிங்கிற லெவல் வந்து தான் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 82,680 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளார ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா இந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 81,300 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே,
நம்ம வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ராப்பராக வந்து ட்ரேட் பண்ண முடியும். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வியூ தான், என்னுடைய தனிப்பட்ட வியூ. நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேட்லாம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 2 to 3 month வந்து பேப்பர் ட்ரேடில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணால் மட்டும் ரியல் ட்ரேடுக்குள்ளார அதுவும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.